அருணிமா சின்ஹா. அவங்க தேர்ந்தெடுத்த பாதை பார்த்தோம்னா ஒரு நார்மலா ஒரு பெண்ணோ ஒரு மனிதனோ தேர்ந்தெடுத்த ஒரு சாதாரண நம்மை மாறி ஒரு பூமியில நடக்கிறதுக்கான ஒரு பாதையை அவங்க தேர்ந்தெடுக்கல. அவங்க எய்ம் பண்ணதே எவரெஸ்ட். ஒரு செயற்கை காலை பொறுத்துக்கிட்டு இந்த அவ்வளவு பனியிலையும் மலையில காட்டு பகுதியில செயற்கை காலை வச்சுட்டு அவங்க ஏறி அட் லாஸ்ட் ஷி அச்சீவ்டு. அவங்க எவரெஸ்ட் அடைஞ்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய சாதனை இல்லையா? என்னால முடியாது, எனக்கு கால் இல்ல, எனக்கு உடல்ல வலிமை இல்ல, மனதுல வலிமை இல்ல அப்படின்னு நினைக்கல. அவங்க அதற்கான சரியான பயிற்சிகளை எடுத்து செயற்கை காலுடன் அடைந்த முதல் பெண்மணி அப்படின்ற ஒரு பெருமையை இவங்க அடைஞ்சிருக்காங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இப்படி இவங்க அடைவதற்கு காரணம் இவங்களுடைய மன வலிமை தான். தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்ன் அகெயின் ஆன் தி மவுண்டன் அப்படின்ற ஒரு புத்தகம் மூலமா அருணிமா சின்ஹா எழுதியிருக்காங்க. இந்திய அரசாங்கமும் இவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டை கொடுத்து இவங்களை பெருமைப்படுத்தியிருக்கு. பெண்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்காங்க.